தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச்சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசும். ஐயா வணக்கம். திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு நாங்கள் நட்புறவோடு தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தாவேகாவும் திமுகவும் ஓரணியில் இணையணும்னு சொல்றாரு. அவர் பேசுவதை அவர் தான் பாராட்டி கொள்ள வேண்டும். அவர் என்ன அதாவது நாம் பேசுவதை மக்கள் எப்படி வாங்கி கொள்வார்கள் என்று அவர் நினைக்க மாட்டார். அவருக்கு ஏதோ ஒன்று திமுகவுக்கு அவர் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறார். அது அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உறுத்துகிறது. என்ன அவர் நான் அந்த கூட்டணியை விட்டு வரவில்லை, அவர்கள் தான் என்னை நீக்கி விட்டார்கள். மந்திரி பதவிக்கும் ஆசை கிடந்து அடிக்கிறது, திமுகவில் இருப்பதற்கும் ஆசை கிடந்து அடித்தால் உடனே என்ன செய்வது? ஏதாவது ஒன்றைத்தான் செய்ய வேண்டும். 2 பேரும் ஓரணியில் வர வேண்டும். நெருக்கடி இவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த டீலிமிட்டேஷன், இந்த பாராளுமன்ற இடங்களின் குறைவை பற்றி கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்க வேண்டும் நம்முடைய விஜய்க்கு. டீலிமிட்டேஷனுக்கு அதெல்லாம் செய்வதை விட்டு சும்மா அந்த பழைய கதையை பேசிக்கொண்டு இல்லை, தேசிய அளவில் போய் பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுகவும் தாவேகாவும் ஒன்றிணைன்றது ஒரு நல்ல சிந்தனை இல்லைங்க. இந்த பிஜேபி எதிர்ப்பே முஸ்லீம் ஓட்டுக்காக தான் வச்சிருக்கிறான். நியாயமாக எதிர்க்க வேண்டிய 1000 காரியங்கள் இருக்குன்னு இந்த முஸ்லீம் ஓட்டு வாங்குவதற்காகத்தான் வச்சான். விடிஞ்சா எந்திரிச்சா எதற்கு ஊரடங்கு சட்டம் போட்டால் திருப்பரங்குன்றத்தில் நம்முடைய ஸ்டாலின் ஒரு நாய் கூட இந்த தெருவில் தெரியவில்லை. மக்கள் திரளாக இருந்து பலாத்காரத்தை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு ஊரடங்கு சட்டம் போடுவார்கள். அந்த ஒரு நாய் கூட அன்றைக்கென்று தெரியவில்லை. மொட்டையாக இருந்தது தெரியும். அதுக்கு ஊரடங்கு சட்டம் போட்டால் முஸ்லீம்கள் ஓட்டு போட வேண்டும். முஸ்லீம்களை எதுக்கு இப்படி பழக்குகிறீர்கள்? திருப்பரங்குன்றத்தில் தீவும் இறையட்டுமே, அங்கே தர்காவும் இருக்கட்டுமே, என்ன கேடு என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய சட்டங்களுக்கு, உங்களுக்கு எதிராக போடப்படுகின்ற சட்டங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், தீவும் ஏற்றுவதற்கு நீங்களேன் பேசுவதில்லை என்று நான் கேட்கின்றேன். மத நல்லிணக்கம் என்பது உங்களுக்காக பேசப்படுவதற்கு மட்டும்தானா, எங்களுக்காக பேசப்படுவதற்கு இல்லையா என்று கேட்கிறேன் நான். அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. இந்த பிஜேபி எதிர்ப்பு என்று முஸ்லீம் வாக்குகளை தான் குறிவைக்கிறார்களே தவிர, பிஜேபி எதிர்ப்பு என்பது நான் சொல்கிறேன் டீலிமிட்டேஷனுக்காக இருக்க வேண்டும், இந்தி திணிப்புக்காக இருக்க வேண்டும். சிறுபான்மை மக்களின் மீது அவர்கள் மோதுகிற போதும் நாம் அதை பயன்படுத்துவோம். நான் சொல்வது புரிகிறதா? வெறும் முஸ்லீம் எதிர்ப்பு, முஸ்லீம் ஆதரவை பெறுவதற்கு மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்தி விட்டு மற்ற எல்லாவற்றிலும் விட்டு விடுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீ விடிந்தால் எழுந்தால் நீ பேச வேண்டியது திமுக அணியில் நான் இருக்கிறேன், என்னை போக சொல்லிவிட்டார், வர சொல்லிவிட்டார், இந்த பேச்சே இதற்கு பேசி கொண்டிருக்கிறாய். நீ பாராளுமன்ற உறுப்பினர், டீலிமிட்டேஷனை பற்றி பேசு. மக்களிடம் போய் விளக்குங்கள். 7 கோடி மக்களை திரட்டுங்கள். இத்தகைய சட்டங்கள் நிறைவேற்றப்படுமானால் தெற்கே உள்ள மாநிலங்களில் கலவரங்கள் வெடிக்கும் என்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்துங்கள். ஆகிற வேலை ஒரு கூட்டணி கட்சிக்காரனும் செய்வதில்லை. வேங்கை வேலையில் உங்களுடைய மக்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள், அதை கேட்பதற்கு உனக்கு யோகியதை இல்லை. நீ என்ன அரசியல் நடத்துகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. இனி கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? துறையே அவங்க கையில் இருக்கு. கண்டுபிடி. ஏங்க, இதை விட இழிவு மனிதனுக்கு செய்ய முடியுமா? இதை விட இழிவு. தண்ணீர் எடுக்காதே குளத்திலே என்று சொன்னதை நாம் அவ்வளவு கோவப்பட்டோமே. தண்ணீரில் எதை கலந்தான் என்று பாருங்கள். அதெல்லாம் எது மனிதர்களை மனிதர்களாக நடத்துவதற்காக நாம் இருக்கிறோமா? அவர்களை மாடுகளை. அப்புறம் உனக்கு கூட்டணி தேவை என்றால் உங்களுடைய சொந்த மக்களை கைவிடுவாய். இதுதானே உங்களுடைய அரசியல். எல்லாமே உங்களுக்கு அதிகார அரசியல். பெருவாரியான மக்களை வைத்து கொண்டு 10 பேர் பிரதிநிதிகளாக வைத்து நன்மை அடைவது தான் அரசியல் என்றால், இந்த அரசியல் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன? இந்த ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒரு துறை இருந்தது, அதை பார்த்து சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க. ஆமாம், அதுக்கு இதெல்லாம் விட நான் ரொம்ப பெருசு ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கேன். இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று மாற்று என்று அது நடக்கட்டும். நாட்டில் பாதி தீங்குகள் ஒழிந்துவிடும், பாதி சண்டைகள் ஒழிந்துவிடும். பிராமண எதிர்ப்புக்கான தேவையே இருக்காது. அவன் மதத்தை கடைப்பிடிப்பான். சாயந்தரம் ஆனால் அவன் சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் செய்வான். நாம் காலையில் திருவண்ணாமலையான் கோயிலுக்கு சென்று அண்ணாமலையான் வாழ்க, அவன் அடிக்கமலம் வாழ்க என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. சும்மா இந்த பேரை மாற்று, அந்த பேரை மாற்றிக்கொள், எதை வேண்டுமானால் மாற்றிக்கொள். பேர் மாற்றுகள் மனிதன் மாறுவதில்லை, பேரைத்தான் மாற்றலாம். உன் பேர் மார்ஷல் என்று இருந்தால் என்ன, மாணிக்கம் என்று இருந்தால் என்ன? நீ தானே நீ.
அது இப்போ சும்மா இந்த அரசியல் அடையாள விஜயாவது மாத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கும் இந்த கோரிக்கை வைக்கிறீங்களா? முதலமைச்சர் விஜய்க்கும் என்னென்ன தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை. ஆமா, அவருக்கு தானே வைக்கிறேன். அவருக்கு புரியாதே அது. அவருக்கு உள்ளதெல்லாம் புரிஞ்சிருச்சு, இது புரியுறதுக்கு. அவரும் சொல்லுகிறார், திருப்பரங்குன்றத்தில் பழைய நிலையே கடைபிடிக்கப்படுமா? நம்முடைய மக்களுக்கு சரியான எழுச்சி இருக்குமானால் இது இந்து முன்னணிக்காரன் போய் அங்கே நடத்துகிறான். அதனாலே இது ஆர்எஸ்எஸ் விழாவாக ஆகிவிடுகிறது. திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் பிரச்சனை. ஆகவே அதில் முஸ்லீம்கள் சம்மந்தப்படுகிறார்கள். அது தமிழனுடைய பிரச்சனை இல்லை, தமிழ் சமயங்களின் பிரச்சனை இல்லை. முருகன் தமிழ் சமயங்களின் கடவுள் இல்லை. சிந்தனையை பாருங்கள். இவரும் சொல்லுகிறார் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்று. யார்? நம்முடைய விஜய். அப்புறம் கொண்டு போய் ஒரு சாமிக்கு வெள்ளி வாழ் கொடுப்பார். இந்த ஏமாற்று வேலைகளை தான் நீங்கள் காலமெல்லாம் செய்கிறீர்கள். இதானே அரசியலாக இருக்கு. இல்ல, ஆதி திராவிடர் நலத்துறையை மாத்தினதை எப்படி பாக்குறீங்க? சமூக நீதித்துறை அப்படின்றத சரியா? எனக்கு தெரியல. இதெல்லாம் செய்தால் அவர்கள் அதாவது காரியங்கள் நடக்க வேண்டும். வெறும் பேர்களில் என்ன இல்ல, அது வந்து பிஜேபி அஜெண்டான்றாங்க. பிஜேபி அஜெண்டாவை இப்ப செஞ்சுட்டாங்க. ஆதி திராவிடர்ன்றது ஒரு இனத்தினுடைய பேரு. அதை எப்படி மாத்தலாம்? பிசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த துறை. ஆனா இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒரு பேர், நான் சொல்லுகிற பேர் மாற்றம் என்பது உரிமை. அதுல ஒரு 2000 ஆண்டு சண்டை தீர்ந்து போகும். தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை மற்றும் தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்பது நமக்கும் பார்ப்பனனுக்கும் உள்ள பகையை தீர்த்து விடும். புரிகிறதா? அவரவர் வழியில் அவரவர் நடப்பதற்கு வழி ஏற்படுத்தும். இதில் என்ன, அவர்கள் சொல்லட்டும், எங்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைக்க வேண்டாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதன்படி அழைத்து விட்டு போகட்டும். நமக்கு என்ன அது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றிருக்கிறார். பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அங்கு பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். இப்படி பார்க்க பணி நியமனங்கள், அரசு பணி நியமனங்களை இவ்வளவு எளிமைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் எந்த ஒரு கற்பழிப்பு நடக்கிறது, யாராவது ஒரு பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அரசு அவர்களை அமைதிப்படுத்த அல்லது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த வழிமுறைகளை எப்பொழுதும் எல்லா அரசுகளும் கையாளுகின்றன. அரசு பதிவுகள் என்பது தேர்வுகளின் வழியாக மற்றவற்றின் வழியாக வருகின்ற ஒரு தகுதியான பணி. அதை வருகின்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 20 லட்ச ரூபாய் அவர் கொடுத்தது என்பது சரிதான். ஏனென்றால் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் தான் கொடுத்தார்கள். 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்தார்கள் அரசாங்கத்தில். இவ்வளவுக்கு போலீஸ்காரர்கள் சுட்டு கொன்ற பெரிய கொலை வழக்குது. ஆனால் நெரிசல் செத்தவர்களுக்கு 20 லட்ச ரூபாய் விஜய் கொடுத்ததற்கு காரணம் நேரடியாக அவர் அதில் தொடர்பு பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு குற்ற உணர்வு அவருடைய நெஞ்சை உறுத்தி இருக்கும் என்கின்ற காரணத்தினாலும் ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த மக்களை ஆறுதல் படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அவையெல்லாம் சரிதான். ஏனென்றால் அறியாமல் புரியாமல் வந்த மக்கள் அவதிக்கு உள்ளாகி இறந்து போனது என்பது ரொம்ப கொடுமையானது. ஆகவே அதெல்லாம் சரிதான். ஆனால் அரசு பணி என்பது, இந்த அரசு மரியாதை என்பது, இதையெல்லாம் ரொம்ப மலினமாக்கி விட்டார்கள். பழைய காலத்தில் பெரிய பதவியில் இருந்தவர்கள், ஆளுநராக இருந்தவர்கள், முதலமைச்சர்களாக இருந்தவர்கள், இத்தகையவர்கள் இறந்து போகின்ற போது அவர்களுக்கு அந்த அரசு மரியாதை செலுத்துவது என்கின்ற பழக்கத்தை வைத்திருந்தார்கள் வெள்ளைக்காரன் காலத்தில். அது துப்பாக்கியை தலைகளாக பிடித்து கொண்டு சுடுவான். அது என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது. அது வெள்ளைக்காரனுடைய பழக்கம். நாம் பூவளையங்கள் வைப்போம், மற்றவற்றையெல்லாம் செய்வோம் நம்முடைய பிணங்களின் மீது அல்லது செத்த தலைவர்களின் உடல்களின் மீது. அதற்கு பிறகு படிப்படியாக ஆரம்பித்து ஸ்ரீதேவியில் தொடங்கினார்கள். பிறகு சரோஜா தேவிக்கு செய்தார்கள். அப்புறம் விஜயகாந்துக்கு செய்தார்கள். இப்பொழுது வரிசையாக இனிமேல் எல்லாருக்கும் செய்யும்படி தூண்டுவார்கள். ஒவ்வொரு துறையிலும் வித்வான்களிலே இவர் பெரியவர், வீணை கச்சேரியில் அவர் பெரியவர், நடனத்தில் இவர் பெரியவர், நாட்டியத்தில் அவர் பெரியவர், இப்படி ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களுக்கெல்லாம் போலீஸ் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். பிறகு போலீஸ்காரர்கள் போலீஸ் ஸ்டேஷன்களில் இருக்க மாட்டார்கள். யாராவது ஒரு இறந்து கொண்டிருப்பார், அவர்களுக்கு மரியாதை செலுத்த போவார்கள். அரசு அங்கீகரிப்பது என்பது ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களை அரசு அங்கீகரிப்பது என்பது பணங்கணம் கொடுத்து வசதியற்ற வித்வான்களை ஆதரிப்பது என்பது வேறு.
ஆனால் இந்த 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 மாதிரி பிறகு யார் முதலமைச்சருக்கு வேண்டியவர், யார் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவர் என்பதை பொறுத்து இந்த மரியாதைகளெல்லாம் ஏற்படும். ஆக எதெல்லாம் தேவையில்லாத வேலையோ அதையெல்லாம் அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய தகுதிக்கு சிந்திக்கிறார்கள். சினிமாவிலிருந்து வந்த நடிகர் சினிமாக்காரர்களுக்கு போலீஸ் மரியாதை கொடுக்க நினைக்கிறார். இப்படியே போய் கொண்டிருக்கிறது நாடு. உனக்கு சொல்லுகிறேன், அரசு வேலை, அரசு மரியாதை இவற்றையெல்லாம் ஒரு கருத்துப்பட செய்த காலம் போய் நோக்கத்துக்கு செய்கின்ற காலம் வந்திருக்கிறது. முன்பெல்லாம் தமிழ் துறையில் வல்லவர்கள், எழுதுகின்றவர்கள், அவர்களெல்லாம் வறுமையில் இருப்பார்கள். அதனாலே அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து ஊக்குவிப்பது, அவருடைய புத்தகத்தை அரசு வாங்கி கொள்வது என்ற நிலைகளெல்லாம் அப்பொழுது இருந்தன. அறிவுத்துறையில் சிறந்தவர்களை போற்றுவது என்கின்ற பழக்கம் இருந்தது. இப்பொழுதெல்லாம் அவனுக்கு வேண்டியவனுக்கு கொடுப்பது என்று ஆகிவிட்டது. பெரிய அறிஞர்கள் என்று நம்முடைய காலத்தில் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அம்பை துரைசாமி உள்ளே இருந்தார், நவாசுப்பா மாணிக்கம், மு வரதராஜனார், பெரிய பெரிய மறைவு நடிகள், தேவனைய பாவாணர், இப்படி அந்த தலைமுறை பெரிய அறிவு தலைமுறையாக இருந்தது. இன்றைய தலைமுறை பொக்கை தலைமுறையாக இருக்கிறது. எழுதுகின்றவர்களில் எனக்கு தெரிய ஒரு ஜெயமோகன் வேண்டுமானால் பெரிதாக தெரிகிறாரே தவிர எல்லா துறைகளிலும் கற்றவராக இருக்கிறார். அது ஒரு பெரிய சங்கதி. ஒரு எழுத்தாளன் பலதுறை அறிவையும் பெற்றிருக்கின்ற போது அந்த எழுத்தின் கணம் கூடும். ஜெயமோகன் ஒரு ஆள் தெரிகிறது எனக்கு தெரிய. அப்படி ஒன்றும் பெரிதாக இல்லை. கவிஞர்களெல்லாம் பார்த்தா ஏன்னா நம்முடைய வைரமுத்துவை போல யாராவது ஒருவருக்கு ஜால்ரா அடித்து கொண்டு தங்களுடைய வசதிகளை அந்த அரசை வைத்து பெருக்கிக் கொள்வதை நோக்கமாக கொண்டவர்களாக இருக்கிறார்களே தவிர அரசு தவறு செய்கின்ற போது தட்டி கேட்கின்றவர்களாக இல்லை. பிசிராந்தையான் என்ற ஒரு புலவன் இருந்தான். பாண்டியன் அறிவுரை நம்பி கூடுதலாக மக்களுக்கு வரி விதித்து விட்டான். அவன் பாட்டுக்கு நோக்கத்துக்கு வரி விதித்து விட்டான். வரி விதித்தவுடன் கிழந்தெழுந்து விட்டார் பிசாந்தையார். இவ்வளவும் அவர் ஒரு குடிமகன். இப்பொழுதாக இருந்திருந்தால் ஒரு முதலமைச்சரை எதிர்த்து என்ன வரி போடுகிறாய் நீ, மக்களை நாசப்படுத்துகிறாயே என்று அவர் பாடுகிறார் பிசிராந்தையார். அப்பொழுது சொல்லுகிறார், ஒரு யானைக்கு வேண்டிய உணவை நாம் கவனமாக ஊட்டி ஊட்டி கொடுத்தால் பல நாட்களுக்கு அந்த உணவு வரும். யானையையே நாம் நெற்களத்தில் நெல் வயலில் புகுற விட்டு விட்டால் அதனுடைய வாய் புகுகின்ற நெல்லை விட கால் பெரிது கெடுக்கும். அதுபோல அரசன் தகுதியற்ற முறைகேடான வரிகளை விதிப்பது என்பது யானை நேரடியாக நெல் வயலுக்குள் புகுந்து மிதித்து கெடுப்பது போல என்று கடுமையாக அந்த அரசனை சாடினார். அந்த அரசன் தன்னை மாற்றிக்கொண்டான். அவனே சிறந்த புலவன் தான் அந்த அரசனை. இப்படி பழைய காலத்தில் அரசனை, எல்லா அதிகாரங்களையும் பெற்ற அரசனை பார்த்து யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்று பாடுவதற்கான ஆற்றல் அன்றைய புலவர்களுக்கு இருந்தது. ஆகவே அரசர்களும் என்ன நினைத்தார்கள், புலவர் பாடும் புகழினோ என்று தங்களை புலவர்கள் கொண்டாட வேண்டும், மதிக்க வேண்டும். அறிவுடையவர்கள் புலவர்கள். இப்பொழுது பாட்டெழுதி தெரிந்தவனெல்லாம் புலவனாக இருக்கிறான் என்பது வேறு. அறிவுடையவர்களாக இருந்தால் அவர்கள் போற்ற வேண்டும் என்று கருதினார்கள். இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. சும்மா வேண்டியவனுக்கு பரிசு கொடுப்பது, அரசாங்க பதவிகளை கொடுப்பது, அரசு மரியாதைகளை கொடுப்பது, இந்த மந்திரிகளுக்கே மாண்புமிகு என்று எதற்காக போட வேண்டும் என்று நான் நினைப்பேன். சும்மா அந்த சட்டமன்ற பேச்சுக்களை கேட்டால் ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை சபாநாயகர், மற்றவர்கள் மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு மந்திரி, ஐயோ, அந்த ஒரு வார்த்தை தான் நம்முடைய காதில் மோதிக்கொண்டே இருக்கும். என்ன மாண்புமிகு, எதற்கு என்று கேட்கிறார். வெள்ளைக்காரன் என்ன செய்தான், பதவியில் இருக்கிறான், அவனுடைய தகுதி மக்களுக்கு தெரியாது. பதவியில் இருக்கிற காரணத்தினாலே ஹிஸ் எக்ஸலன்சி என்று அவன் தன்னை அழைக்குமாறு கட்டாயப்படுத்தினான். ஹானரபிள் ஜட்ஜை, நீதிபதியை நாற்காலியில் உட்கார்த்து விட்டால் அவர் யுவர் ஆனர் என்று தான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் வெள்ளைக்காரன் ஏற்படுத்திய பழக்கங்கள். மதிப்புக்குரியவரை மாண்புமிகு என்று சொல்லுங்கள், தகுதி வாய்ந்த சான்றாளர்களை மாண்புமிகு என்று சொல்லுங்கள். அவர்களை சொல்வதில்லை இந்த மக்கள். பதவியில் இருக்கின்றவனைத்தான் சொல்லுகிறார்கள். பதவியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நம்முடைய நிதியமைச்சர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் மரியம் வில்சனா, அவர் பேர் என்ன, மரிய வில்சன். அவர்
புதுச்சேரியில் அண்ணன் அண்ணி ஆகியோருடன் ஏற்பட்ட சொத்து தகராறின் காரணமாக அவர்களை கொலை செய்ய போனார் என்று சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அமைச்சராகிவிட்டார். இப்பொழுது நீதிமன்றத்திற்கு செல்ல மாட்டேன் என்கிறார். சரி, எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களை எல்லாம் நாம் பெரிய பொறுப்பிலே உட்கார வைப்பது என்பது நாட்டில் அந்த பொறுப்பின் மீது மரியாதை இல்லாமல் போய்விடும். இனி 7 கோடி பேர் இருக்கிறார்கள் நாட்டில். உனக்கு ஒரு மந்திரி ஆக்குவதற்கு 30 பேர் தான் தேவைப்படுகிறது. இதில் ஒருவன் யோக்கியனாக உனக்கு தென்படவில்லை, கண்ணுக்கு புலப்படவில்லை என்றால் அது என்ன அரசு என்று கேட்கிறேன். எல்லாவற்றிலும் கீழ்நிலையை அரசு பண்பு நிலைகளில், பழக்க வழக்கங்களில், நேர்மையில், பிறவற்றில்தான் தொட்டு விட்டது. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் நேர்மையாக ஆழ்வேன் என்று இடைவிடாமல் சொல்வது என்பது பாராட்டுக்குரியது தான். இந்த வார்த்தையை வாயால் சொல்வதற்கு கூட 50 ஆண்டுகளில் எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஊழலை பொறுத்து கொண்டுதான் உடன்பாட்டு கட்சிகளெல்லாம் கூடவே இருந்தன. அந்த ஊழலில் ஒரு பகுதி இவர்களுக்கும் போய் சேர்ந்தது. இவர்களுக்கும் கொடுத்தார்கள், அவர்களும் வாங்கி கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இத்தகைய நிலையில தான் தமிழ்நாடு அரசு நடந்தது. இப்பொழுது வந்திருக்கின்ற முதலமைச்சர் ஊழல் இல்லாமல் நான் நடத்துவேன் என்று சொல்வதே பாராட்டுக்குரியது. அவர் அளவுக்கு வாங்கவில்லை என்பது மட்டுமல்ல, பிறரையும் வாங்க விடாமல் செய்ய வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், தகுதியற்றவர்கள், ஊழலில் மிகுந்தவர்கள், இவர்களையெல்லாம் அவருடைய பதவியை ராஜினாமா செய்தவருக்கு போதிய எம்எல்ஏக்கள் இல்லை. ஆகவே இந்த எம்எல்ஏக்களை விசில் சின்னத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக ஏற்கனவே பதவியில் இருக்கின்ற பலரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். பிறகு காலியான இடத்தில் இவர்களை நிறுத்தி விசில் சின்னத்தில் அவர்களை வெற்றி பெற வைத்து தன்னுடைய கட்சியை பெரும்பான்மை கட்சியாக ஆக்கி கொள்ள வேண்டும். இவருக்குள்ள சிக்கல் என்ன என்றால், திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அப்பொழுதுக்கு எப்பொழுது காலை வருவார்கள், நெருக்கடி கொடுப்பார்கள். இவனை ஐஜியாக போடு, அவனை எஸ்பியாக போடு, அவனை டிஜிபியாக போடு என்றெல்லாம் இடையராது பரிந்துரைக்கின்றவர்கள் அவர்கள். அவனை செக்ரட்டரியாக போடு, பிறகு அவன் மூலம் காரியங்களை செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நெருக்கடி கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். விடிந்தால் எழுந்தால் இவர் கொடுக்குற நெருக்கடி தாங்க முடியவில்லை. ஆகவே நாமே கூட்டணி அரசு என்கின்ற மாபெரும் கொள்கையை நான் தான் உருவாக்கினேன் என்று திருமாவளவன் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டார். 15 ஆண்டுகளாக நான் சொன்னேன், இப்பொழுது நடைமுறைக்கு வந்துவிட்டது, என்னுடைய கருத்து காலங்கடந்தாவது நிலை பெற்றிருக்கிறது என்று இடையறாமல் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் எல்லாருக்கும் தனி பெரும்பான்மை இருந்தது. ஆகவே அவர்கள் அதற்கு வர வேண்டிய தேவையில்லை. எப்பொழுது பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கிறது என்றால், உன்னிடம் போதாமை இருக்கிற போது தான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்பொழுது உன்னிடம் போதாமை இருக்கிறது. ஆகவே வேற ஆளுகளை சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முன்னாடியே கொள்கை முடிவுன்னு அறிவிச்சிட்டார். அதை எதை? கூட்டணியில பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. விஜய் அவர் சொன்னார், அவரை எடுத்துக்கொண்டார்களா? அவருடைய கொள்கையை எந்த கட்சியும் அதை ஏற்றுக்கொண்டதா? எல்லாருக்கும் பெரும்பான்மை இருக்கிற போது எதற்காக ஏற்றுக்கொள்கிறான் அந்த கொள்கையை? பெரும்பான்மை இல்லாத போது ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இவருடைய கொள்கையாக ஏன் இவர் அறிவிக்கிறார்? 2% வைத்திருக்கிறவர் என்றைக்காவது நாடாள முடியுமா? என்றைக்காவது ஆட்சிக்கு வர முடியுமா? அப்புறம் இவர் என்ன பெரிய கூட்டணி? அது 2% வைத்திருக்கிறவங்கெல்லாம் ஒரு மந்திரி, அரை மந்திரி கொடு என்பதற்காக இவர்கள் உண்டாக்கி கொண்ட கொள்கை அது. ஆகவே பெரும்பான்மையுடைய கட்சிகள் அதை ஏற்க மறுத்து விட்டன. இப்பொழுதும் விஜய் இவர்களை போன்றவர்களுடைய பிடுங்கல் தாங்க முடியாமல் தான் தனி பெரும்பான்மை பெற முயலுகிறார். இதிலிருந்து திருமாவளவன் கொள்கை தோற்றுவிட்டது என்பது மட்டுமல்ல, முன்பு இவர் ஏன் விஜய் நாங்கள் அரசியல் பங்கு தருகிறோம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், தானாக வெற்றி பெற முடியாது என்று அவர் கருதினார். ஆகவே அவர்களெல்லாம் இழுப்பதற்காக சொன்னார். ஆனால் எவனுமே வரவில்லை. இவர் கரையேறுவார் என்பதில் எவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எவனும் வரவில்லை. ஆனால் இவர் ஏறத்தாழ கரையேறி விட போகிறார் என்கின்ற நிலை வந்த பிறகு அங்கிருந்தவனும் இங்கு போல் விழுந்து விட்டான். இப்பொழுது நாட்டில் இருக்கிறவனெல்லாம் சேருகின்ற கட்சியாக அவருடைய கட்சி ஆகிவிட்டது. ஆகவே எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், பிறகு இந்த கூட்டணி தர்மத்தை காலகாலத்திற்கும் கொண்டு செலுத்துவோம் என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது விஜய்க்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் தனி பெரும்பான்மையை பெறுவதற்காகத்தான் இருக்கின்றவனெல்லாம் ராஜினாமா செய்ய வைக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த 10 பேருடைய ஆதரவு இருக்கின்ற போது உங்களுடைய ஆட்சி கவிழாது. ஆகவே நீங்கள் வேறு யாரையும் ராஜினாமா செய்ய வைக்கவோ, தவறாக அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கவோ வேண்டிய தேவை இல்லை. ஏன் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது? இந்த கரூர் விஜயபாஸ்கர் இவரெல்லாம் என்ன டிரான்ஸ்போர்ட்டில் இந்த ஆட்களெல்லாம் அடித்தாடி
அது மட்டுமல்ல, இந்த குட்கா விஜயபாஸ்கர் என்றே அவருக்கு புகழ்பெற்ற பெயர் இருக்கிறது. குட்கா வழக்கில் சம்பந்தம். குட்காவை கடத்துவது வரையிலும் குட்காவால் மக்களுக்கு நேருகின்ற தீங்குக்கு அளவே இல்லை என்று போலீஸை இடையராது முடுக்கி கொண்டிருக்கிற போது ஒரு மந்திரியாக இருக்கிறவன் தன்னுடைய பதவியை வைத்து இந்த வேலையை செய்திருக்கிறான். அவனை போன்றவர்களை எல்லாம் ராஜினாமா செய்ய வைத்தால் அவர்களை வேறொரு சலுகை கேட்பார்களா மாட்டார்களா? எதற்காக அவன் ராஜினாமா செய்ய வேண்டும்? அவன் ஒரு கட்சியில் இருக்கிறான், அவன் பாட்டுக்கு இருந்து விட்டு போவானா இல்லையா? அவன் எதற்காக வந்து நான் ராஜினாமா செய்கிறேன், உங்களுக்கு என்ன, நான் என்னுடைய வேட்டியை உரித்து தருகிறேன், உங்களுடைய தோளில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு என்றால் அவர்களின் மீது உள்ள வழக்குகளை முடுக்கி விடக்கூடாது. இவன் பதவியை இழந்து விட்ட பிறகு இவன் மந்திரி ஆக முடியாது. இவன் எம்எல்ஏ ஆவதற்கு இவனுக்கு மறுபடியும் இடம் கொடுக்க போவதில்லை. ஆகவே இத்தகைய நிலையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற சலுகை தங்களின் மீது உள்ள வழக்குகளை இந்த அரசு முடுக்கி விடாமல் அப்படியே ஆறப்போட்டால், இப்படியே 10-20 ஆண்டுகளுக்கு ஆறப்போட்டு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி விட்டு பிறகு அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். வேலுமணி போன்றவர்கள் திமுக அரசுக்கே காசு கொடுத்து தங்களுடைய வழக்குகளை முடுக்கி விடாமல் பார்த்து கொண்டார். இப்பொழுது இந்த அரசுக்கு நுழைகிறார்கள். ஆகவே தவறான மனிதர்களை எதற்காக நீங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறீர்கள்? தவறான மனிதர்களுக்கு ஏன் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? ஒரு நேரிய மனம் உங்களிடம் இருக்கின்ற போது அரசியலுக்காக நீங்கள் இதை செய்தால் கொஞ்ச நாள் செய்வீர்கள், பிறகு தோற்று போய்விடுவீர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டை நேர்மைப்படுத்த வேண்டும், ஆட்சியை நேர்மைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் பாராட்டுகிறேன். இப்படி சிந்திப்பதற்கும் சொல்வதற்குமே ஆள் இல்லை. ஆனால் இதை ஒரு அரசியலாக திமுகவை ஒதுக்கி வைக்கின்ற அரசியலாக மட்டும் நீங்கள் செய்கின்ற போது, இன்னொன்றில் நீங்கள் முரண்பாடாக நடந்து கொள்ளும்போது, நான் கேட்கிறேன், வேலுமணி ஊழலுக்கும் செந்தில் பாலாஜி ஊழலுக்கும் என்ன வேறுபாடு? அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஊழலுக்கும் குட்கா விஜயபாஸ்கர் ஊழலுக்கும் என்ன வேறுபாடு? கரூரில் நேற்று அந்த விஜயபாஸ்கரை மேடை ஏற்றுகிறீர்கள். அவர் உடனே காலகாலத்திற்கும் கார் உள்ள அளவும், கடல் உள்ள அளவும், நீர் உள்ள அளவும், நிலம் உள்ள அளவும் விஜய் தான் ஆழ்வார் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒன்று சொல்லவில்லை. கடவுளினுடைய இடத்திற்கே விஜய் போய்விட்டார், கடவுள் கீழே இறங்கி விட்டார் என்று சொல்லவில்லை. என்ன நோக்கம் அவர்களுக்கெல்லாம்? தாங்கள் செய்திருக்கின்ற ஊழல்கள், அவற்றின் காரணமான தண்டனைகள் முடுக்கி விடப்படக்கூடாது. இத்தகைய பேரத்தை ஒரு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இல்லாவிட்டால் மக்களை ஒன்று இந்த 10 பேருடைய புடுங்கலோடு நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் மக்களிடம் போய் போதிய பெரும்பான்மை இல்லை, திமுக காரனை சேர்த்துக் கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஏனென்றால் அதிமுகவிலிருந்து எவன் வருகிறான்? காலகாலமாக எம்ஜிஆரிடமும் அம்மாவிடமும் நன்றியோடு இருந்தவன் வரவில்லை, ஊழல் செய்தவன் தான் வருகிறான். எதற்கு ஒரு ஊழல் செய்தவனை நாம் அரவணைத்து கொண்டு இன்னொரு ஊழல் செய்தவனை தண்டிக்க வேண்டும்? அப்படியானால் உங்களுக்கு ஒரு கொள்கையில் உறுதிப்பாடு இல்லை என்பது பொருளாகும். எதையும் அரசியலுக்காக செய்கிறீர்கள் என்று பொருளாகும். அரசியலுக்காக செய்கின்ற ஒரு நன்மை, ஒரு கருதுகோள் நீண்ட காலம் நிலை பெற்று நிற்காது, வெற்றியும் பெறாது. எனக்கு அதாவது நாங்கள் காசு வாங்க விட மாட்டோம், தொடவும் மாட்டோம், தொட்டவனை விடவும் மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் எனக்கு மனம் புல்லரிக்கும். இந்த வார்த்தையை கேட்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் அரசியலே நான் சொல்லுகிறேன், யார் வேண்டுமானாலும் நாடாளட்டும். எனக்கு நாம் பதவிக்கு வர வேண்டும், நம்முடைய கட்சி வர வேண்டும், நாம் ஒரு இடத்துல அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியமில்லை. எது அதிகாரம்? அது ஒரு பொறுப்பு. நேர்மையாக இருக்க நினைக்கின்றவனுக்கு அது ஒரு பொறுப்பு, அது ஒரு சுமை. இப்பொழுது திருவண்ணாமலை கோயிலில் நீ பக்தனாக இருந்து சாமியை கும்பிட்டு விட்டு வெளியே வருவதற்கு வசதி இருந்தால் அது நல்லதா, அல்லது தர்மகர்த்தா என்கின்ற பொறுப்பை வகிப்பது நல்லதா? தர்மகர்த்தா என்றால் 6 காலம் பூஜை நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும், கோயில் நிர்வாகம் சரியாக நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எத்தனையோ பொறுப்புகள் இருக்கும். நான் சொல்லுகிறேன், கோயில் தூய்மையாக இருந்து 6 கால பூஜையும் நடந்தால் நாம் விரும்பி சாமியை கும்பிட்டு விட்டு வெளியே வர வேண்டியதானே, எளிதான வேலை அல்லவா அது? எதற்கு தேவையில்லாத ஒரு சுமை? பொதுப்பணி ஆற்ற வேண்டும் என்ற விருப்பமுடையவன் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளட்டும். நான் சொல்வது தெரிகிறதா? நாம் எல்லோரும் ஆட்சிக்கு போக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆட்சி என்பது பெரும் பொறுப்பு.
இங்கே ரொம்ப கேவலமாக அது போய்விட்டதே தவிர, இங்கிலாந்திலே ஒரு தலைமை அமைச்சர் இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் லேபர் பார்ட்டியிலிருந்து. லேபர் பார்ட்டி அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் அவர். இவருடைய ஆட்சியில் இந்த கடந்த 2 ஆண்டு காலத்தில் விலைவாசிகள் அதிகமாக ஏறிவிட்டன, மக்களுடைய வாழ்க்கை சுமையாக மாறிவிட்டது, எல்லா கொள்கைகளிலும் ஒரு தளர்ச்சி தென்படுகிறது, ஆட்சியை ஊக்கத்தோடு அவரால் கொண்டு செலுத்த முடியவில்லை என்றவுடன் லேபர் கட்சி சொல்லுகிறது, உன்னால் இந்த கட்சி மறுபடியும் தோற்றுவிடக்கூடாது, ஆகவே நீ வெளியேறி அடுத்த பொறுப்புக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி 2 ஆண்டுகளில் ஒரு தலைமை அமைச்சரை வெளியேற்றிவிட்டு அதே கட்சியில் வேறொரு பொறுப்புக்கு வருகிறார். இப்பொழுது இவரால் சரி செய்து விட முடியும் என்கின்ற போது லேபர் கட்சி காப்பாற்றப்பட்டுவிடும். இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலின் தவறு செய்தால், உதயநிதி தவறு செய்தால் திமுக தண்டிக்கப்படும். ஆனால் திமுகவில் இருக்கிற எல்லாருமே அயோக்கியனாக இருக்கிறான் என்பது வேறு தொண்டனை தவிர. இந்த மந்திரியாக இருக்கின்றவனில் இவன் ஊழல் செய்யாத ஒருவனை கண்டறிவதே எளிதில்லை. ஆக தொண்டர்கள் அடிமட்டத்தில் கிடக்கிறார்களே தவிர. ஆக இதில் மொத்த கட்சியும் தவறு செய்கிறது. இல்லாவிட்டால் தலைவன் தவறு செய்வாரேயானால் இவ்வளவு லஞ்சம் வாங்குவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள். அதே சமயத்தில் ஆட்சியில் இயலாமை வருகின்ற போது, ஆட்சியில் போதாமை இருக்கின்ற போது அந்த தலைமை அமைச்சரை வெளியேற்றுவதற்கான ஆற்றல் அங்கே எல்லாம் இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். இங்கே அப்படி இல்லை. அவன் தலைவன் கருணாநிதி என்றால் ஊழல் செய்வார், ஊழலோடு கருணாநிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் 50 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஆட்சி நடந்தது. அதை மாற்ற இவர் நினைக்கிறார் என்பதை நான் பாராட்டுகிறேன். முரண்பாடில்லாமல் அதை செய்யுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு அதை சொல்லித் தருகின்ற ஆட்கள் எல்லாம் சுமாரான ஆட்கள், நெறிமுறைகளில் பழக்கப்படாதவர்கள், ஆழங்கால் பட்ட அறிவு இல்லாதவர்கள், சாதாரணமான மனிதர்கள். ஒரு சின்ன நன்மைக்காக ஒரு யானையே பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள். அதனாலே தான் இந்த தவறுகளெல்லாம் நடக்கின்றன. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வேலுமணி ஊழலுக்கும் குக்கா விஜயபாஸ்கர் ஊழலுக்கும் நம்முடைய செந்தில் பாலாஜி ஊழலுக்கும் வேறுபாடு இல்லை. எல்லாரும் யார் தவறு சொல்லும்போது மட்டும் சேர்த்து சொல்லுகிறீர்கள், தீய சக்திகளும் தீர்ந்து போன சக்திகளும் என்று. அப்புறம் தீர்ந்து போன சக்திகள் இருக்கின்றவர்கள் மட்டும் உங்களுக்கு ஏன் நினைக்கிறார்கள்? அவர்களை எதற்காக நீங்கள் அரவணைத்து சென்று அவர்களுடைய ஊழல்களை பொறுத்து கொண்டு? ஏனென்றால் உங்களுக்கு எம்எல்ஏ இடங்கள் காலியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது வழியில்லாத வழியில் நீங்களும் போகிறீர்கள் என்று சொன்னால், நேரடியாக லஞ்சம் வாங்குவதும் தப்புத்தான். தவறானவனை அரவணைத்து கொண்டு அவனிடம் ஒரு நன்மை பெறுவதற்காக நாம் ஒரு நன்மையை அவனுக்கு விட்டு கொடுப்பது என்பதும் தப்புத்தான். கரூர்